இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இந்தியாவோட பிரபலமான பின்னணி பாடகி எஸ் ஜானகியோட மகன் முரளி கிருஷ்ணா இன்னைக்கு காலமாகி இருக்கிறாங்க. ஹைதராபாத்ல தன்னுடைய அம்மா மற்றும் குடும்பத்தோட வசித்து வந்த நிலையில உடல்நல குறைவு காரணமா அவங்க உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் ஆழ்ந்த துயரத்துல ஆழ்த்தி இருக்குது. முரளி கிருஷ்ணா புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகியோட ஒரே மகன். திரையுலக பின்னணியில வளர்ந்தாலும் அவரு விளம்பர வாழ்க்கையெல்லாம் தவிர்த்து ரொம்பவே சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. சின்ன சின்ன திரைப்படங்கள்லயும் சீரியல்கள்லயும் அவர் நடிச்சு வந்ததா சொல்லப்படுது. அவருடைய மனைவி பரதநாட்டிய கலைஞரா. குச்சிப்புடி, பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய நடனங்கள்ல அவங்க நடனத்துல தேர்ச்சி பெற்றவங்க. கொஞ்ச காலகட்டத்துல அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அது போல தன்னுடைய குழந்தைகளுக்கும் தற்பொழுது திருமணம் முடித்துவிட்டு தன்னோட அம்மாவோட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. பிரபலமான தாயோட மகனா இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையும் இந்த விளம்பர வாழ்க்கையும் வேண்டான்னு நினைச்சு ரொம்பவே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. முரளி கிருஷ்ணாவோட மறைவுக்கு பாடகர்கள், இசையமைப்பாளர்கள்னு பலரும் சமூக வலைத்தளங்கள்ல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதே போன்று சில மாதங்களுக்கு முன்புதான் இயக்குனர் பாரதி ராஜாவும் தன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்ப சந்திச்சாரு. அவரது ஒரே மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜாவும் திடீர்னு உடல்நல குறைவு காரணமா காலமானாரு. என் மகன் தான் என்னுடைய உலகம் அப்படின்னு பல பேட்டிகள்ல பாரதி ராஜா சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருக்கும் பேரடியா இருந்தது தன்னுடைய மகனுடைய இழப்பு. தற்பொழுது அதே போன்ற ஒரு பேரிழப்பு தான் பாடகியான எஸ் ஜானகிக்கும் நடந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, தலையாட்டி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு காஃபி மக் கையில் இருக்கும். ஷில் ஹியர் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அண்ட் தென் ஒன்லி ஷீ ரெசிப்ரோகேட். ஸோ அவங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டாங்க. இது மாதிரி இருந்ததுக்கா, இப்படி இருந்ததுக்கா, இப்படிலாம் போச்சுக்கா அப்படின்னு சொன்னேன். நான் பிக் பாஸே பார்க்கலடி, என்னை கூப்பிட்டாங்க, நீ சொல்கிறதெல்லாம் நான் மண்டையில் வச்சுருக்கேன், மண்டையை லாக் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ பிஆர் நத்திங். என்கிட்ட நான் சொன்னேன், பேஜ் என்கிட்ட கொடுங்கக்கா, நானா பார்த்துக்கிறேன். ஏய் அம்மா கிட்டே இருக்கட்டும் ஃபோனு, பிஆர்லாம் வேணாம், நம்ம சும்மாவே போவோம். ஒரு பிஆர் கிடையாது. பாருக்கு பிஆரே கிடையாது. இப்போ இருக்கு சீசன்ல பாருக்கு தான் வந்து பிஆர் அவ்வளோ இருக்கு. அப்படி சீரியஸாவே சொல்றேன், எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமா தெரியும். நான் கேட்டேன் அக்கா, ஏன்னா ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் எங்கேஜ் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா, நீங்க வந்து நல்லா பார்த்தா தெரியும், நான் டெய்லி ஒரு 20 போஸ்டாவது ஸ்டோரியில போட்டுருவேன். ஸோ நான் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுனால நான் சொன்னேன், அக்கா ஃபோன் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைடி எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து போஸ்ட் போடுறது கூட வந்து நான் எதுவுமே போட வேணான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உள்ளே நடக்கிறது நேச்சுரலாக வெளில போகணும், நம்மளா ஏதாவது போய் காட்டக்கூடாது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மைபி நம்ம காட்டுறது வந்து எதுனா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஸோ எதுவாக இருக்கோ அதுவாகவே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கூட என்கிட்ட கொடுக்கல. ஃபோன் வந்து அவங்க அம்மா தான் வச்சுருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், பாரு அக்கா உள்ளே போனதுலேருந்து கரெக்டாக ஒரு 20 போஸ்ட் இருக்கும். அந்த 20 போஸ்ட்டுமே என் ட்ரெஸ் போஸ்ட் மட்டும்தான். நான் ட்ரெஸ்ஸு போடுவேன், அதை அவங்க ரீஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், அம்மா நான் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேறு எதுவுமே தெரியாது, அதில் தே நோ ஒன்லி திஸ். இல்லை இப்போ பாரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தோடனே கூட அவ்வளோ ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக நிறைய போட்டு. அப்போ தான் அவங்க ஷி காட் த ஃபோன் பேக். நோ, ஷி காட் த ஃபோன் பேக் இல்லை கையில். அப்போ வரைக்கும் she didn't have the phone. Once she got the phone, she started to post. நீங்கள் அப்போலேருந்து ஆக்சுவலி உங்களை பார்க்கவே ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி she won't post. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு வெஸ்டர்ன் வேர் ஜைலியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களோட கொலாபரேட் பண்ணுறாங்க. அவங்க போஸ்ட் இருக்கும், என்னோடது எந்த ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வேர் என் போஸ்ட் இருக்கும், 2 தான் இருக்கும். அப்போ பாரு பற்றி இப்போ மற்ற அவங்களோட பேஜ் தாண்டி நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது ஓகே அது பாரோட அது பெய்ட் ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் நிறைய லைக் அவங்களும் கமருதன் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி பிஆர் எனக்கே தெரியும், ஏன்னா நான் எல்லா ஷோவும் நான் போயிருக்கேன். பிஆர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அது கூட சொன்னேன் அவங்க கிட்ட, அக்கா பிஆர் வேணும்னா சொல்லுங்கள், நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, காசு கொடுத்தா போதும், பிஆர் ஒர்க் கரெக்டாக போயிடும் அப்படின்னு. ஷி வாஸ் நாட் ரெடி ஃபார் இட். ஏன்னா அவங்க அதை தான், எனக்கு வாய் இருக்குடி நான் பார்த்துக்கலாம் அப்படின்றதுல ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா சபரி எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க திவ்யா எனக்கு தெரிஞ்ச பிஆர் கிட்ட தான். எல்லாருமே வழியாக எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கள வச்சு தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ நோ பீப்புள் தெம். நீங்கள் பார்க்கும் போது எந்த இடத்துல மேபி
பாரு அவங்க கேம்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டாங்கன்ற ஃபீல் நிறைய பேருக்கு இருந்தது. பிகாஸ் அவங்க கமருதீன் கூட வந்து அவங்களோட பாண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆனோன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் சரி, வெளியே ஈவன் பாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், சே பாரு வந்து ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க கேமை விட்டுட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக அந்த ஒரு விஷயம் தோணுச்சு? எனக்கு அந்த மாதிரி தோணல. ஏன்னா என்ன கேட்டால் நவரசத்தையும் காட்டணும்னு தான் சொல்வேன். ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எப்போ வெளில வர முடியும்னா யூ ஷோ ஆல் யுவர் எமோஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஜாலியாகவும் இருந்தாங்க, அழவும் செஞ்சாங்க, சண்டையும் போட்டாங்க, காதலும் பண்ணாங்க. எனக்கு அது எல்லாமே பார்த்தது தான் ஆக்சுவலி ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக இருந்தது. ஒரு பர்சனை நீ எல்லா விதமும் பார்க்கும்போது தானே அவங்களோட எக்ஸாக்ட் கேரக்டர் உனக்கு தெரியும். நீ வந்து அவங்க லவ் பண்ணும்போதும் பார்க்கணும், அவங்க டாக்ஸிக்காக இருக்கும் போதும் பார்க்கணும், அவங்கள அரவணைக்கும் போதும் நீ பார்க்கணும், அவங்க சிரிக்கும் போதும் நீ பார்க்கணும், அவங்க அழும்போதும் நீ பார்க்கணும். இது எல்லாமே இருக்கும்போது தான் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு 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 பவுண்டரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நான் பார்த்தது வந்து பாரு தான். பாரு, ஆதிரை இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ஆமாம் மை எமோஷன் இஸ் திஸ், இதில் என்ன தப்பு இருக்குன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனாங்க, ரொம்ப க்ளீஷேவாலாம் இல்லாமல். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன், இது அது இவங்க மடியில் படுத்திருக்காங்கன்னு. என்ன மடியில் படுக்கிறதுன்றது ரொம்ப நார்மலான விஷயம் தானே இப்போ சென்னையில். நம்ம என்ன ஆதி காலத்துலேயே இருக்கோம். எனக்கு சில ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாலே சிரிப்பு தான் வரும். என்ன எல்லாரும் இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் போடுறீங்க, அப்புறம் ஏன்டா இப்படி பேசுகிறீங்க? பிகாஸ் அது பிக் பாஸ் நீங்களே சொன்னீங்க ஃபேமிலியாக பார்க்குற ஷோன்னே கண்டிப்பாக பசங்க எல்லாருமே இன்னைக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமே, இந்த மாதிரி பண்ண வேணாமே. கரெக்டடா. எங்கள் அப்பா அம்மாவே இருக்கிறவங்கல்ல, மை பேரண்ட்ஸ் தெம் செல்ஃப், அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து லவ் மேரேஜா, ஐயோ நோ அப்படின்றது எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா அம்மா சொன்னவங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணி வைங்க, அதுதாங்க இப்போ உலகன்றாங்க. ஸோ எல்லாருமே மாறிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாறணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருக்கா வந்து இது தள்ளி விட்டது சம்திங் ரொம்ப பிரச்சனையாச்சு. பட் நான் மலையாள பிக் பாஸ் பார்த்தேன். மலையாள பிக் பாஸ்ல எல்லாரும் தள்ளி தான் விட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. கரெக்டாக பாருவக்கா பண்ணுறதுக்கு 20 டேஸ் முன்னாடி தான் அதோட டிடிஎஃப் நடந்துச்சு. அதுலேயும் அந்த பையன் உட்காரும் போதே 3 பேர் உட்காடுறாங்கல்லடா, அதில் வந்து அந்த கண்டஸ்டன்ட் உட்காரும் போதே என்னன்னா இவ்வளோ சீட்டை விட்டு இங்கே தான் உட்காருவான். இங்கே 2 பேர் உட்கார முடியாது, ஒருத்தவங்க தான் உட்கார முடியும். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், என் கேம் தள்ளி விடுறது தான். காரில் என்ன இருக்கணும், ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும், மித்தவங்களை எல்லாரும் வெளியில் அனுப்பணும், நான் எப்படி வேணா வெளில அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காரும் போது இப்படி தான் உட்காருவான். அவ்வளோ இடம் இருக்கும். ஸோ வந்து இது எண்டூரன்ஸ் ஆன கேம்லாம் கிடையாது. யார் லாஸ்ட்ல உள்ளே இருக்காங்கன்னு தான் கேம். எவ்வளோ டைம் இருக்காங்க, அவங்க எனர்ஜி லாஸ்ட் ஆகி போகிறாங்களா, அவங்க தூங்குறாங்களான்றது கேம் கிடையாது. என்ன கூட தான் 4 நாள் தூங்காமல் இருக்க சொன்னால் இருப்பேன். ஆனால் என் கூட இருக்கிறவ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பானா, அவளை தூங்காமல் இருக்க சொன்னால் இருப்பாளா? ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னால் வரைய முடியும், அவளால் எழுத முடியும். ஸோ தட் இஸ் நாட் கேம். நீ என்ன மென்டலாக அவங்கள பேசி அவங்கள வந்து வற்புறுத்தி நீ வெளியில் அனுப்பணும், தட் இஸ் தி கேம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் மலையாள பிக் பாஸில் ஆடினாங்க. டிடிஎஃப்ல மலையாளத்தில் 8 கேம் பண்ணாங்கடா, சேம் டிட்டோ அப்படி அச்சசல் அதே கேம் தமிழில். என்ன பக்கத்து செட்டு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு இப்படியா காப்பி அடிப்பாங்க? சேம். எங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன் பார்த்ததே பார்க்குற மாதிரி இருந்தது. வி ஃபெல்ட் தட். நாங்கள் பிகாஸ் வி சி போத் பிக் பாஸ், வி ஃபெல்ட் இஸ் லைக் சேம். ஒரு கேம் கூட மாற்றலை, ஒரு இடம் கூட மாற்றலை, அப்படியே டிட்டோ காப்பி. ஸோ தள்ளி விடுறதுன்றது வந்து அதில் பார்க்கும்போது கேமாக தான் தெரிஞ்சது எங்களுக்கு. இல்ல இதுல பார்க்கும்போது என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ரொம்ப ரேண்டமா அங்க இருக்கக்கூடிய வேலையால தள்ளி விட்டு இருந்தா பரவாயில்ல. பிகாஸ் அதுக்கு தள்ளி விடுறதுக்கு முன்னாடி தான் அவ்வளோ பெரிய கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வந்து பாரு கமருதீன் அந்த பேசுறதுனால ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் உங்களுக்கு அது தெரியல, லைக் வித் ஒரு இன்டென்ஷனோட அந்த ஒரு பர்சனல் கிரட்ஜோட தான் பார்வதி அவர்கள் தள்ளி விட்டாங்க சாண்ட்ராவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா பார்க்கும்போது? இல்லடா, அந்த கேமே அதுதான். நான் என்னோட புரிதல் படி, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பிக் பாஸ் படி, நான் இப்போதான் 20 டேஸ் முன்னாடி மலையாள பிக் பாஸ் பார்த்தேன். அதோட புரிதல் படி எனக்கு என்னன்னா, லாஸ்ட்ல யார் உள்ள இருக்காங்கன்னு தான் மேட்டர். மித்தவங்களை எல்லாம் நீ வந்து கையை வச்சு தள்ளி விடலாம், இல்லை உடம்பு வச்சு தள்ளி விடலாம், இல்லைன்னா இதோ சாண்ட்ரா என்ன பண்ணாங்க, மூக்கு உறிஞ்சு அசிங்கப்படுத்தினாங்க, அது கரெக்டா? மூக்கு உறிஞ்சு சாப்பாட்டிலே போட்டாங்க, பார்த்தீங்க தானே, அது கரெக்டா? அதுவும் ஒரு மாதிரி ரொம்ப பேடாக தான் இருந்துச்சு. பட் தட்ஸ் அ கேம்.
அதனால அவங்க அதை பண்ணாங்க. சாப்பிடும் போது ஹச்சுன்னு தும்முனாங்க. தீபக் லிட்டரலா அழுதுட்டாரு. என் சாப்பாடுல ஃபுல்லா வந்து அவங்க ஸ்னீஸ் பண்றது விழுது, எனக்கு கஷ்டமா இருக்கு பிக் பாஸ். தீபக் அழுதாங்க, நீங்க பாத்தீங்களா? எஸ், பட் அது அவங்களுக்கான ஒரு சீக்ரெட் டாஸ்க்காக பண்ண ஒரு விஷயம். இதுவும் டாஸ்க் தானே, இது டிக்கெட் டு ஃபினாலே தானே. திஸ் இஸ் ஆல்சோ அ டாஸ்க். அது அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க். ஓகே, சீக்ரெட் டாஸ்க்கே அவங்க இவ்ளோ பண்றாங்க. இட்ஸ் an ஓப்பன் டாஸ்க். நான் கால் வச்சு தள்ளி விடுறதுல எனக்குமே உடன்பாடே கிடையாதுடா. ஐ டோன்ட் அக்செப்ட் தட். பட் தள்ளி விடுறதுன்றது இட்ஸ் ஸ்போர்ட்டிவ். இதே நான் சாண்ட்ரா இடத்துல இருந்திருந்தேன், சாண்ட்ரா அக்கா ஸ்பேஸ்ல நான் இருக்கிறேன்னா என்னை தள்ளி விட்டா தொடர்ந்து நான் திருப்பி 2 பேரும் தள்ளி விட்டுருப்பேன். வெரி சிம்பிள். இட்ஸ் a கேம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.